சில விஷயங்கள் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தம்பட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. சில காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது, ஏன் ஆண்டவர் இந்த கதவை பூட்டி எல்லா விஷயத்தையும் மறைமுகமா செய்ய, இந்த காரியத்தை வெளிப்படையா செய்யாத, பகிரங்கமா செய்யாத அப்படின்னு சொன்னா, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருபோதும் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள முடியாதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது உன்னை இந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும், உன் பாதையை மாத்தி விட்டுறணும், உங்க மைண்டை டைவர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை என்ன பண்ணிடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. காரியத்தை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, செஞ்சுக்கலாங்க, வாங்கிக்கலாங்க, பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி உங்களை மடைமாற்றுகிறவன் உண்டு. சில விஷயங்களை செய்யும் போது, கர்த்தர் சொல்லி செய்யும் போது மற்றவனுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது, அவன் அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இது எப்படி இப்படி செய்யறீங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம், ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? சகோதர சகோதரியே, கதவை மூடுங்கள். உங்க வீட்டின் கதவை மூடுங்க, உங்க வாயின் கதவை மூடுங்க, உங்க இருதயத்தின் கதவை மூடுங்க. அப்படி மூடினீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், விசாலமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது. ஆடைகடையெல்லாம் உடுத்திட்டு போய் என்ன பண்ணா, கூழாங்கல் எடுத்துட்டு வந்தான். யாருக்கிட்டையும் போய் சொல்லல, கூழாங்கல்ல வச்சு எப்பறம் அடிச்சு கொள்ளுவேன் சொல்லல. 5 அப்பம் 2 மீனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் எடுக்கும்போது, ஏங்க இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படிங்க 5000 பேருக்கு கொடுக்க முடியும், கிண்டல் பண்ணாங்க. இந்த சின்ன வேலையை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, இந்த சின்ன காரியத்தை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, இந்த சின்ன விஷயத்தை வச்சு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, நீ வச்சிருக்கிற உன் குடும்பத்தை வச்சு கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிடுவாரா? இப்படி எல்லாம் பேசி பேசி தேவ பிள்ளைகளை இன்னைக்கு குழப்பி கொண்டிருக்கிற கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் உண்டு. அவர்கள் எல்லாம் தாண்டி கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய இருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து கதவை பூட்டுங்க. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்லாத. இன்னும் சொல்ல போனா, உனக்குள்ள நடக்கிற விஷயத்தை உன் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய இருக்கக்கூடிய காரியம், கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய, அது உனக்குண்டான விசுவாசம். அது நீ ஒரு விசுவாசத்தை பில்ட் பண்ணி வச்சிருப்ப, கட்டி வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு விசுவாசத்தை கட்டி வச்சிருக்கும் போது பக்கத்தில் இருக்கவனுக்கு அதுக்கு என்ன பண்ணாது. அப்ப இந்த பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது உன்னை இடித்து போடுவதற்கு, எப்படியாவது உன்னை உருகுலைத்து செய்வதற்கு, எப்படியாவது தேவ திட்டம் உனக்குள்ள நடக்காமல் இருக்கிறது உன்னை கேலி கிண்டலும் பண்ணுவான். ஆண்டவர் யோசேப்பிட்ட சொன்னாரு, யோசேப்பு உன்னை இந்த மாதிரி எல்லா விண்மீன்களும் உன்னை விழுந்து வணங்கும், சூரியன் சந்திரன் எல்லாம் உன்னை விழுந்து வணங்கும், இந்த எல்லா நெற்கட்டுகளும் விழுந்து வணங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் என்ன பண்ணிடுறான், அவங்க சகோதரமார்ட்டே அப்பா கிட்டே சொன்னாங்க. சொன்ன உடனே என்னாச்சு, 2 சம்பவம் நடந்தது. ஒன்னு எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க, இன்னொன்னு என்ன பண்ணாங்க, அதை கேட்டு என்ன பண்ணிருச்சு, கோவம் வந்துச்சு. ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். சில பேர் நடந்தாலும் நடக்கலாம், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி. அப்ப என்னங்க பண்ணணும், அமைதியா இரு, கதவை மூடுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், கதவை மூடிக்கொள்ளுங்கள்.